வதனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் நிர்மலா தேவி, மகப்பேறு மருத்துவர், சத்தியமங்கலத்தில் ரித்தீஷ் மருத்துவமனையில் இருக்கிறேன். நான் கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த துறையில் இருக்கிறேன். நாம பெண்களுக்கான சில பிரச்சனைகள் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். காமனா பாத்தீங்கன்னா லேடிஸ் எங்களுக்கு சிறு வயதுல இருந்து முதியோர் வரைக்கும் எல்லா வயதிலும் எங்களுக்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க. இப்போ உங்களுக்கு சின்ன வயசுலன்னு பாத்தீங்கன்னா முதல்ல குழந்தை பிறந்ததுல இருந்து பெண்களுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா இல்லை, பட் ஜென்ரலா உங்களுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் வேக்சின் போடுவோம். ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசி உங்களுக்கு மாதவிடாய் நிக்கிற வரைக்குமே எல்லா பருவங்களையும் நாங்க பல்வேறு பெண்களை பாக்குறோம். இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு முதல்ல வேக்சின் அதெல்லாம் போடுறோம். அடுத்தது ப்ரீ ஸ்கூல் ஏஜ், உங்களுக்கு ஸ்கூல் போற வயசுல அவங்க ப்ரீ பியூபர்டல் ஏஜ்னு சொல்லுவோம். அதாவது மாதவிடாய் அடைகிறதுக்கு முந்தின பருவத்துல நிறைய குழந்தைங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அந்த டைம்ல தான் மோஸ்ட்லி குழந்தைங்களை நிறைய பெற்றோர்கள் மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு வருவாங்க. காமனா உங்களுக்கு ஒரு 10 வயசு ஆகும்போது இப்ப லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனதுல இருந்து மாதவிடாய் ரொம்ப முன்னாடியே வந்துருது. முன்னாடி எல்லாம் ஒரு 12-13 வயசுல ஆயிட்டு இருந்த மாதவிடாய் ஆரம்பிக்கிறது பியூபர்ட்டிங்கிறது இப்போ 10 வயசுலயே ஆரம்பிச்சிருது. அதுக்கு மெயினா நம்ம சாப்பாட்டு முறைகள், குடும்ப ரீதியாகவும் அம்மா அப்பா உடல் பருமனா இருந்தா குழந்தைங்களும் உடல் பருமனா இருக்காங்க, சாப்பாட்டு முறையினால அது எல்லாமே குழந்தைங்களோட மாதவிடாயை சீக்கிரமா வர வச்சிருது. அது குறித்த பிரச்சனைகளுக்காக நிறைய பேர் வருவாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு சீக்கிரமா வந்துடலாம், அடிக்கடி வரலாம், இல்ல ஒரு தடவை மாதவிடாய் ஏற்பட்டு அதுக்கப்புறம் 1 வருடம் 2 வருடம் கூட மாதவிடாய் இல்லாம திரும்பி 13-14 வயசுல வரலாம். சோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக வருவாங்க. என்னென்ன பிரச்சனைகளுக்காக மருத்துவர் அணுகணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். 12 வயசுல மாதவிடாய் ஏற்படலைன்னா அதுக்கும் சில பேர் பயந்துட்டு வராங்க. அதெல்லாம் தேவையில்லை. 16 வயது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். யூஸ்வலா 16 வயசு வரைக்குமே ஒரு பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு ஏஜ் அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா அப்போ நீங்க போய் மருத்துவரை பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு 10 வயசுக்கு முன்னாடியே உங்களுக்கு மாதவிடாய் வந்துருச்சு அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு தடவை நீங்க ஒரு கன்சல்டேஷன் பண்ணலாம். அதை தவிர வெள்ளைப்படுதல், உங்களுக்கு மார்பக வலி இருக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது சிறு தொந்தரவுகள் இருந்தா அதுக்கும் நீங்க மருத்துவர் அணுகி பார்க்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு இப்ப நிறைய வேக்சினேஷன்ஸ் இருக்கு. ப்ரீ பியூபர்டல் ஏஜ்ல பிளஸ் பிஃபோர் மேரேஜ் போடுற வேக்சினேஷன்ஸ் இருக்கு. சோ அதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் மருத்துவர் அணுகலாம். நிறைய உங்களுக்கு HPV வேக்சின் ஒன்று இருக்கு, அதாவது கர்ப்பப்பை புற்றுநோய்க்கான வேக்சின். இப்போ நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் கேன்சர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான். அதுக்கு அடுத்தது மார்பக புற்றுநோய். ஸோ இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை அகற்றுறதுக்கு நம்ம முற்றிலுமா அதை வராம தடுக்கிறதுக்கு வேக்சின்ஸ் இருக்கு. நிறைய நோய்களுக்கு எந்த தடுப்பூசியும் கிடையாது, இதுக்கு வேக்சின் இருக்கு. ஸோ அந்த வேக்சின் நீங்க யூஸ் பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு முன்னாடியே பெண் குழந்தைங்களுக்கு போட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு 60 வயசு 70 வயசு ஆகிற போது அந்த புற்றுநோய் வராம நம்ம முற்றிலுமா தடுக்க முடியும். சோ அதுக்கு நீங்க மருத்துவரை பரிந்துரை செய்து அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த வேக்சின்ஸ் எல்லாமே நீங்க ஷெட்யூல்ஸ் இருக்கு, அதாவது 3 வேக்சின் போடணும், 2 வேக்சின் போடணும், அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சு அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண சமயத்துல உங்களுக்கு ஒரு பொண்ணு மேரேஜ்க்கு நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க, கல்யாணம் ஆக போகுதுன்னா அந்த பருவ காலத்திலயும் நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு வரும். ஸோ அதை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், என்ன நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு மகளிர் மருத்துவரை அணுகலாம். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி போடுற வேக்சின்ஸும் இருக்கு. உங்களுக்கு ரூபெல்லா வேக்சின், அதெல்லாம் கர்ப்பம் தரிக்கும் போது அந்த குழந்தையை பாதிக்காம இருக்கிறதுக்கு. இப்போ நிறைய பாத்தீங்கன்னா குறைபாடு உள்ள குழந்தைகள் அபார்ஷன்ஸ் ஆகுது. இது எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன நோய்கள்னால வரதான், ரூபெல்லா வேற ஏதாவது கிருமிகள்னால வருது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே தடுப்பூசி இருக்கு. இப்போ கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க மகளிர் மருத்துவர் அணுகுனீங்கன்னா அவங்க அந்த வேக்சின் எப்போ போடணும், அதுக்கப்புறம் எப்போ அவங்க கருத்தரிக்கலாம், அந்த முறைகள்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேக்சின் எல்லாமே போட்டுக்கிட்டீங்கன்னா பின்னாடி அவங்க கருத்தரிக்கும் போது உங்களுக்கு அபார்ஷன் ஆகுறது, இன்ஃபெக்ஷன் ஆகுறது, பிறவி குறைபாடு ஏற்படுறது, அது எல்லாமே கம்மியாகும். ஸோ அது எல்லாத்துக்கும் நீங்க ஒரு மகளிர் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து அதுக்குரிய வழிமுறைகளை கடைபிடிக்கலாம். அடுத்தது அவங்க கல்யாணம் முடியுது, கல்யாணம் முடிச்ச பெண்ணுக்கு அடுத்து நீங்க எப்போ வருவீங்க டாக்டர்கிட்ட? இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாருமே கன்சீவ் ஆயிடுறாங்க ஒரு 2-3 மந்த்ஸ்ல. இன்கேஸ் உங்களுக்கு கருத்தரிக்கலைனாலும் 1 வருடம் வரைக்கும் வெயிட் பண்றாங்க, அதுக்குள்ள உங்களுக்கு கருத்தரிக்கலைன்னா அதுக்கும் நம்ம மகளிர் மருத்துவரை அணுகலாம். இப்போ கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்குரிய 3 மாத காலம் வரைக்கும் என்ன பண்ணணும், அடுத்த 7 மாதம் என்ன பண்ணணும், டெலிவரி வரைக்கும் என்ன பார்க்கணும், அதுக்குரிய வழிமுறைகள் என்ன, உணவு முறைகள் என்ன, வேக்சின் போடணும், எப்பப்ப ஸ்கேன் பண்ணணும், அதெல்லாமே நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு இப்போ குழந்தை கரு தங்கவில்லை என்றால் அதுக்கு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ அது இப்போ நிறைய பேர் 1 வருஷத்துக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் அட்வைஸ் பண்றது என்னன்னா 1 வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 1 வருட காலத்திற்குள் கருத்தரிக்கலைன்னா மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தா போதும். நிறைய பேர் உங்களுக்கு சீக்கிரமே ஒரு 6 மாசத்துலேயே எங்களுக்கு இன்னும் குழந்தை தங்கல, ட்ரீட்மெண்ட் வேணும்னு கேட்டு வருவாங்க. அதெல்லாம் தேவையில்லாது. 1 வருடம் வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணலாம். அப்படியும் அதுக்கப்புறமும் உங்களுக்கு தானாக கர்ப்பமாக முடியவில்லை என்றால் மருத்துவர் அணுகி அதுக்குள்ளேயே பரிசோதனைகள்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆன புதுசுல பிளானிங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ள ஒரு மகளிர் மருத்துவர்கிட்ட கேட்டுக்கலாம், எவ்வளவு நாள் உங்களுக்கு பிளானிங் பண்ணலாம், உங்க வயசுக்கு பண்ணலாமா, வெயிட் பண்ணலாமா, இல்ல ஏர்லியரா நீங்க கன்சீவ் ஆகணுமா, அதோடதும் கேட்டுக்கலாம். இப்போ பிரசவம்ங்கிறது ஒரு மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரசவ காலத்துல என்னென்ன மாதிரி உணவுகள் எடுக்கலாம், என்னென்ன மெடிசின்ஸ் எடுக்கணும், என்ன மாதிரி நடந்துக்கணும், எல்லாமே உங்களுக்கு பரிந்துரை செய்யப்படும். இப்போ நிறைய டெலிவரியிலேயே லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு லேபர் அனர்ஜிஸ், அதாவது
அது வலி இல்லா பிரசவம் அந்த மாதிரி இப்போ வந்து நிறைய பிரசவத்துக்கும் புதியதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணோம்னா அதுவும் நம்ம மருத்துவர்கிட்ட அணுகி பரிந்துரை செஞ்சுக்கலாம். அடுத்தது உங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு பேறுகால பின் கவனிப்புன்னு சொல்லுவோம். அந்த இதுலயும் என்னென்ன வகையான சாப்பாடுகள் சாப்பிடலாம், எக்ஸசைஸ் எப்ப பண்ண ஆரம்பிக்கலாம், கடினமான வேலைகள் எப்ப பண்ணலாம், அது குறித்த ஆலோசனைகளும் நீங்க பெற்றுக்கலாம். அடுத்து குழந்தைக்கு வேக்சின் போடுறது அதெல்லாம் வந்து ரெகுலரா நீங்க எங்க டாக்டர்கிட்ட பாக்குறீங்களோ அவங்க உங்களுக்கு அதுக்கான அட்டவணை மாதிரி உங்களுக்கு ஷெட்யூல்ஸ் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 வயசு ஆகும்போது நிறைய பேருக்கு வந்து மாதவிடாயில வந்து ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். ஒண்ணு அதிகமா போறது, சீக்கிரமா வருது, இல்ல ரொம்ப டிலே ஆகி வருது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதுக்குரிய ஸ்கேன்ஸ் அதெல்லாம் செஞ்சு முன்னாடியே வந்து உங்களுக்கு இந்த கர்ப்பப்பையில கட்டி இருக்கா இல்ல அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நிறைய பேருக்கு மெனோபாசல் சிம்டம்ஸ் வரும். மெனோபாசல் சிம்டம்ஸ்ங்கிறது ஒரு 45 to 50 வயசுல வருது. அவங்களோட உடல் வந்து ரொம்ப வீக் ஆகுறதுனால கர்ப்பப்பையில இருந்து வர சுரபிகள் எல்லாமே குறைபாடு ஏற்படுறதுனால அதிகமா கை கால் வலி, முழங்கால் வலி, திடீர்னு வேர்க்கிறது, டயர்ட் ஆகுறது, அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அதுக்குள்ள உங்களுக்கு சத்து மாத்திரைகள் அதெல்லாமும் நீங்க எடுத்துக்கலாம். மருத்துவர் அணுகி நீங்க அதெல்லாம் பரிசோதனை பண்ணி அதுக்குள்ள சத்து மாத்திரைகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெல்தி லைஃப் இருக்கும் உங்களுக்கு. மார்ச் மாசத்துல நம்ம உலக மகளிர் தினம் கொண்டாடுறோம். உலக மகளிர் தினம், தாய்ப்பால் வாரம், இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப மகளிருக்கு முக்கியத்துவமான இது. தாய்ப்பால் வாரம் யூஸ்வலா ஆகஸ்ட்ல கொண்டாடுவோம். மகளிர் தினம் வந்து மார்ச் 8 வருஷம் நம்ம அது இன்டர்நேஷனல் லெவல்லே செலிப்ரேட் பண்றோம். அதே மாதிரி பிரஸ்ட் ஃபீடிங் வீக்குங்கிறதும் ஆகஸ்டோட ஃபர்ஸ்ட் வீக் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வீக். அதுக்கு நிறைய நம்ம வந்து அந்த மந்த் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் சரி, பிரைவேட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஏதாவது தன்னார்வலர்கள் எல்லாருமே வந்து தாய்ப்பாலோட மகத்துவத்தை பத்தி மக்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக நிறைய மெசேஜஸ், ஆர்டிகல்ஸ், நியூஸ் பேப்பர்ல உங்களுக்கு நியூஸஸ் அந்த மாதிரி நிறைய டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இன்னுமே நமக்கு வந்து தாய்ப்பால் பத்திய அவேர்னஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப நாங்க டெய்லி டெலிவரிஸ் பாக்குறோம், பேஷண்ட்டை பாக்குறோம், அவங்களோட அம்மா கூட இருக்க பாட்டி எல்லாரையும் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா யாருக்குமே தாய்ப்பாலோட முக்கியத்துவமோ தாய்ப்பால் எப்படி கொடுக்கணுங்கிறதும் கூட தெரியலன்னு தான் சொல்லணும். எல்லாருமே குழந்தை பிறந்த உடனே சக்கரை தண்ணி கொடுக்கணும், வேற ஏதாவது ஸ்வீட் கொடுக்கணும், தேன் கொடுக்கணும், அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. எப்பவுமே குழந்தைக்கு முதல் எடுத்தோன்னே தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அது நம்ம எவ்வளவு தூரம் அதோட இம்பார்ட்டன்ஸ் சொன்னாலுமே நிறைய பேருக்கு அது புரியுறது இல்லை. அது ஒரு டேபு மாதிரி. அது வந்து எல்லாருமே அந்த தேன் கொடுக்கணும், அதை வந்து ஃபர்ஸ்ட் தான் நினைக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே மாத்திக்கணும். எப்போ குழந்தை பிறந்தாலும் குழந்தை பிறந்து 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். அது சுகப்பிரசவமா இருந்தாலும் சரி, அறுவை சிகிச்சையா இருந்தாலும் சரி, முடிந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா நம்ம தாய்ப்பால் கொடுக்குறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. ஏன்னா குழந்தை வயிற்றுக்குள்ள அம்மாவோட வயிறுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு சுகர் எல்லாமே அம்மா மூலமா அந்த நஞ்சுக்குடி பிளாசண்டா மூலமாவே கிடைச்சிடும். பட் பேபி டெலிவரி ஆனி வெளியில வந்தோடனே அதோட சுகரை மெயின்டைன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு வந்து ஒரு உணவு வேணும். பிறந்த குழந்தைக்கு நம்ம தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ தாய்ப்பால் சீக்கிரமா கொடுக்கல அப்படின்னா குழந்தையோட சுகர் அளவு எல்லாமே கம்மியாகி சில குழந்தைங்க கோமா ஸ்டேஜ் கூட போகலாம். ஸோ அதனால எவ்வளவு ஏர்லியரா நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்கறத வந்து ஊக்குவிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. இன்னொன்னு தாய்ப்பால்ல வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாமே அதுல தான் இருக்கும். எப்படி மாட்டுக்கு சீம்பாலுங்களோ அது மாதிரி தாய்ப்பாலுங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 நாள் உங்களுக்கு வந்து மஞ்சள் கலர்ல இல்ல வந்து ரொம்ப தண்ணி மாதிரி தான் உங்களுக்கு தாய்ப்பால் வரும். அது பேர் கொலோஸ்ட்ரம். அது வந்து உங்களுக்கு அதுல எல்லா புரத சத்துக்கள், விட்டமின்ஸ், இம்யூனோகுளோபுலின்ஸ் எல்லாமே வந்து அந்த 3 நாள்ல இருக்கும். அந்த 3 நாள் ஃபர்ஸ்ட் 3 நாள் நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா குழந்தைக்கு போற சத்துக்கள் எல்லாமே குறைவாகும். அதனாலதான் பின்னாடி குழந்தைங்களுக்கு அடிக்கடி வந்து உடல் சரியில்லாம போறது, உடல்நல குறைவு, காய்ச்சல், வயிற்று போக்கு ஏற்படுறது, வாந்தி, அது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால வரதான். ஸோ இதெல்லாம் நம்ம சரி செய்யணும்னா எவ்வளவு சீக்கிரமா தாய்ப்பால் கொடுக்குறோமோ அவ்வளவு கொடுத்து முதல் 3 நாள் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தாய்ப்பாலே கொடுக்கணும். இன்னொன்னு பிறந்த குழந்தைங்களுக்கு நம்ம 6 மாசம் வரைக்கும் வேற எந்த உணவுமே தேவையில்லை, தண்ணி கூட தேவையில்லை, தாய்ப்பால் மட்டும் கொடுத்தாலே போதும். நீங்க எவ்வளவு அதிகமா தாய்ப்பால் கொடுக்குறீங்க, எவ்வளவு 2 மணி நேரத்துக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு நம்ம எவ்வளவு ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி தாய்ப்பால் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அம்மாவுக்கும் நல்லது. அவங்களோட கர்ப்பப்பை சுருங்கும், டெலிவரி ஆன அப்புறம் உங்களுக்கு தீட்டு ஏற்படுறது வந்து கம்மியாகும், இல்ல அதிக ரத்த போக்கு ஏற்படலாம். ஒரு சில பேருக்குலாம் அவங்களுக்குலாம் நல்ல தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த கர்ப்பப்பை நல்லா சுருங்கி ரத்த போக்கும் கம்மியாகும், உதிரப்போக்கு கம்மியாகும். அதனால அவங்களுக்கு ரத்த சோகை வந்து கம்மியாகும். இன்னும் நல்ல தாய்ப்பால் கொடுக்குறப்ப பின்னாடி மார்பக புற்றுநோய் வரது எல்லாமே குறையும். இது வந்து குழந்தைக்கும் நல்லது, அம்மாவுக்கும் நல்லது. மகளிர்களுக்குமே பாத்தீங்கன்னா தாய்ப்பால் எவ்வளவு நிறைய கொடுக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே பின்னாடி வந்து மார்பக புற்றுநோய் வரது எல்லாமே குறையும். அப்புறம் அதிகமா தாய்ப்பால் நல்லா கொடுத்தோம், ஃப்ரீக்வன்சி நிறைய கொடுத்தோம், வேற எந்த பாலுமே கொடுக்காம வெறும் தாய்ப்பால் மட்டும் கொடுத்தோம்னா மாதவிடாய் ஏற்படுறதுமே தள்ளி போகும். உங்களுக்கு ஒரு 6 மாசம் 7 மாசம் வரைக்குமே அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வராது. ஸோ பீரியட்ஸ் வரலங்கிற போது கருத்தரிக்கிறதும் லேட் ஆகும். நீங்க தாய்ப்பால் கம்மியா கொடுத்தீங்க, வேற ஏதாவது பால்கள், மாட்டுப்பால் இல்ல வந்து பவுடர், ஃபார்முலா மில்க் அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா கருமுட்டை ஃபார்ம் ஆகி ஓவிலேஷன் ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேர் 2 மாசம் 3 மாசத்துல எல்லாம் திரும்பியும் கருத்தரிச்சு வராங்க. ஸோ அதெல்லாமும் ப்ரிவென்ட் பண்றதுக்குமே தாய்ப்பால் ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் கான்ட்ரசெப்டிவ் மாதிரிங்க. இன்னொன்னு அதுல கண்டாமினேஷன் கிடையாது. இப்போ நீங்க என்னதான் பவுடர் பால் கொடுத்தாலும் மாட்டுப்பால் கொடுத்தாலும் அதை நம்ம சூடு பண்றோம், தண்ணியில மிக்ஸ் பண்றோம், நம்ம கையை வச்சு ஹேண்டில் பண்றோம், அது எல்லாமே இன்ஃபெக்ஷன் வரும். பேபிக்கு அதனாலேயே லூஸ் மோஷன் வர்றது, வெயிட் லாஸ் ஆகுறது எல்லாமே இருக்கும். பட் இப்போ தாய்ப்பாலுங்கிறது ஒரு சேஃபான ஒரு விஷயம். அதுல எந்த இன்ஃபெக்ஷனும் வராது. குழந்தைக்கு வந்து ரொம்ப ஜீரணம் ஆகிறது, டைஜஷன் ஆகிறது எல்லாமே வந்து தாய்ப்பால் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்.
மாட்டுப்பால் வந்து 6 மாசம் வரைக்கும் கட்டாயமா கொடுக்க கூடாது. உங்களுக்கு தாய்ப்பால் பத்தலைங்கிற பட்சத்துல நம்ம ஃபார்முலா மில்க் மட்டும் தான் ஆட் பண்ணுமே தவிர மாட்டுப்பால் வந்து சஜஸ்ட் பண்ணவே கூடாது, மாட்டுப்பால் கொடுக்க கூடாது. 6 மாசத்துக்கு அப்புறம் மற்ற திரவ உணவுகள் குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். வேற தாய்ப்பால் பத்தி சொல்லணும்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் நீங்க எவ்வளவு தூரம் ஃபீட் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், பேபி ஹெல்தியா இருக்கும். அடுத்து தாய்ப்பால் எப்படி கொடுக்கணுங்கிறதே அது ஒரு கலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பேபியோட பொசிஷன் நீங்க வந்து கரெக்டா பேபியை வந்து தலையை உயர்த்தி குழந்தைய வந்து மார்போடு அணைச்சிக்கிட்டு அப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் குழந்தையால குடிக்க முடியும். பேபி வந்து நீங்க பொசிஷன் யாராவது ஒருத்தவங்க கையில பிடிச்சிட்டு அம்மா வந்து சும்மா உட்காந்துட்டு அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா குழந்தை வந்து அந்த லாச்சிங்னு சொல்லுவோம். அதாவது குழந்தையோட வாய் வந்து அந்த நிப்பிளோட ஃபுல் கருப்பு வளையம் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாவே வந்து வாய்க்குள்ள போகணும். அந்த குழந்தை வந்து ஃபுல்லா லாச்சிங் பண்ணா மட்டும்தான் பேபியால சக் பண்ண முடியும். அந்த பொசிஷன் கரெக்டா இல்லைனாலுமே நிறைய குழந்தைங்க ஃபீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே இவங்க என்ன நினைச்சுப்பாங்க, குழந்தை பால் குடிக்க தெரியல, குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குதுன்னு பெரியவங்க நினைச்சிட்டு பவுடர் பால் மாட்டுப்பால் இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுதான் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் டெலிவரி ஆன உமனை போய் நாங்கள் வந்து ரூம்ல ரவுண்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதை தான் திரும்பி திரும்பி நாங்கள் வந்து அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுவோம். அந்த பொசிஷன் கரெக்டா இருக்கணும். பேபியோட பொசிஷன் நீங்க கரெக்டா வச்சு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் குழந்தையால பால் நல்லா குடிக்க முடியும். இன்னொன்று, ஒரு சில பேருக்கு நிப்பிள் அதாவது அந்த காம்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அது வந்து நீங்க ஆன்டிநேட்டல் பீரியட் அதாவது பிரசவ காலத்திலேயே அதை கொஞ்சம் பார்த்து உங்க டாக்டர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நிப்பிள் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு அந்த காம்பை வந்து பெருசாக்குறதுக்கு அதுக்கு வந்து நிறைய லாச்சிங் பண்றதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, பிளஸ் உங்களுக்கு எக்ஸசைசஸ் மாதிரியும் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த காம்பு கொஞ்சம் நீளமாகும். இந்த காம்பு ரொம்ப ஃபிளாட்டா இருந்தாலும் குழந்தையால அதை பிடிச்சி குடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அதுவே ஒரு சில நேரத்தில் பாத்தீங்கன்னா குழந்தை தாய்ப்பால் குடிக்காம போறதுக்கு ஒரு காரணமா அமையுது. அதையும் சரி பண்ணணும். அது நீங்க அப்படி ஒரு வேளை மகப்பேறு காலத்துல சரி பண்ண முடியல அப்படின்னா டெலிவரிக்கு அப்புறம் கூட நம்ம அதை பண்ணிக்கலாம். அதுக்கான வழிமுறைகள்லாம் மருத்துவர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் செஞ்சு உங்க குழந்தைக்கு நல்ல தாய்ப்பால் கொடுக்கலாம். இன்னொன்னு, தாய்ப்பால் கொடுத்த உடனே குழந்தைய கீழே படுக்க வைக்க கூடாது. குழந்தைய கொஞ்சம் நேரம் நம்ம வந்து தோல்ல வச்சு அதுக்கு ஏப்பம் வரணும். குழந்தை ஏப்பம் வந்ததுக்கு அப்புறமாக தான் நம்ம வந்து கீழே படுக்க வேணும். அதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகலாம். அவ்வளவு நேரம் நம்ம குழந்தைய கையில வச்சுட்டு தான் நம்ம கீழே படுக்க வைக்கணும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு குழந்தை வாந்தி பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம், அதாவது மூக்குக்குள்ள போயிடும் பால். அப்படி ஆகி நிறைய இறந்து போன குழந்தைகளும் இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துக்கணும். எந்த காரணம் கொண்டும் படுத்துட்டு பால் கொடுக்க கூடாது. உட்காந்து உங்க பொசிஷன் கரெக்டா நீங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படிதான் ஃபீட் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டும் இரவா இருந்தாலும் சரி எவ்வளவு முடியலனாலும் சொல்லி படுத்துட்டு பால் கொடுக்க கூடாது. அதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். எப்பவுமே அந்த பொசிஷன் இதெல்லாம் நீங்க கரெக்டா இது பண்ணீங்கன்னா பேபியோட லாச்சிங் நல்லா இருக்கும், சக்கிங் நல்லா இருக்கும், உங்களுக்கு செக்ரீஷன் நல்லா இருக்கும், நல்ல பால் வரும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் வரைக்கும் நீங்க தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கலாம், வேற எதுவுமே தேவைப்படாது. இது வந்து உங்களுக்கு முக்கியமா தாய்ப்பால் கொடுக்கறவங்களுக்கு சொல்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தாங்க. இன்றைய நாள் நம்ம ஓரளவு மகளிருக்கான பிரச்சனைகள், அவங்க எப்பெல்லாம் மருத்துவர் அணுகணுங்கிறத பத்தி ஒரு ஜென்ரலா ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். தாய்ப்பாலோட மகத்துவத்தை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் எல்லாரும் தாய்ப்பால் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுக்குள்ள உங்களுக்கு இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸோ கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க வதனம் தொலைக்காட்சிக்கு அனுப்பலாம். அதுக்குரிய பதில்களையும் நாங்க அடுத்த வாரம் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.